உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன்பா. நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லக்கா, என்னால முடியலக்கா. அவ என்னையும் என் பொண்ணையும் இனிமே நிம்மதியாவே இருக்க விட மாட்டாக்கா. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். மாமா, அவங்கள பத்தி நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. அவங்க நான் பாத்துக்கிறேன். அவங்க இனிமே நம்ம வழிக்கே வரமாட்டாங்க. நீங்க நிம்மதியா இருங்க. அட போடா, அவ இருக்கிறப்போ நான் எப்படா நிம்மதியா இருக்க முடியும்? அவ என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. என்ன மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டா. தம்பி, அதான் ரஞ்சித் சொல்றான்ல, அந்த ஜானகியே இனிமே ரஞ்சித் பாத்துப்பான். நீ அவளை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு போய் தூங்கு போ. வள்ளி, அப்பாவை கூட்டிட்டு போய் தூங்க வைமா. பாத்துறேன், எழுந்து மெதுவா எந்திரிங்கப்பா. பாத்து வள்ளி கூட்டிட்டு போ. வாங்க, பாத்துப்பா, புடிச்சுக்கோங்க. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். என்னம்மா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? அந்த ஜானகி எப்பவோ ஒழிஞ்சு போயிட்டான்னு நினைச்சேன். ஆனா திரும்பவும் வந்துட்டா. நான் பொய்யா போட சொன்ன நியூஸையும் அவ உண்மையாக்கிட்டா. அந்த வேலை அவனையும் அவ கூட சேர்த்துக்கிட்டா. இதுக்கும் மேல அவளை உயிரோட விட்டு வைக்கிறது நல்லதில்லை. அவ இனிமே உயிரோட இருக்கக்கூடாது. என்னம்மா சொல்றீங்க? டேய், இவ்ளோ நாளா மறைஞ்சிருந்த ஜானகி எப்ப தைரியமா வந்து உன் கல்யாணத்தை நிறுத்தினாலோ, இனிமே அவளை உயிரோடவே விட்டு வைக்க கூடாது. ரத்தனம் அவன் வாயாலேயே அவ இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொன்னதை கேட்டேல்ல, இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்ப அந்த ஜானகியை நம்ம என்ன பண்ணாலும் அந்த பழி ரத்தனத்து மேலதான் விழும். அதுக்கப்புறம் ரத்தனத்தோட அரசியல் செல்வாக்கு எல்லாமே சரிஞ்சு போயிடும். யாருக்கு தெரியும், அவன் ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவான். ஐயோ, அப்புறம் வள்ளிக்கும் உனக்கும் கல்யாணத்தை நடத்திட்டு இந்த சொத்தை எல்லாம் என்னோட பேருக்கு ஈஸியா மாத்திக்குவேன். அரசியல் அதிகாரமும் நம்ம கைக்கு வந்துடும். மா, எனக்கு என்னமோ பெரிய சிக்கல்னு தோணுதுமா. பேசாம அத்தையும் மாமாவும் மோத விட்டுட்டு நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தா சரியா இருக்குன்னு தோணுது. முட்டா, இது நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சான்ஸ். அந்த ஜானகியை மட்டும் தீத்து கட்டிட்டோம்னா ரத்தனமும் ஜெயிலுக்கு போயிடுவான். வள்ளிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். இப்போ போய் தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கலான்னு சொல்ற? உன்னால முடியலன்னா சொல்லு, நானே பாத்துக்கிறேன். இல்லம்மா, இந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க. நானே இந்த வேலையை பாத்துக்கிறேன். இத பாரு, மிஸ் ஆயிடக்கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இத நாம தான் செஞ்சோன்னு வெளியில தெரியக்கூடாது. அதனால இதுல நீ டைரக்டா தலையிடாத. உன் ஆளுங்களை இறக்க. அவங்க கிட்டையும் ரத்தனம் பேரை மட்டும் யூஸ் பண்ண சொல்ல. ஓகேம்மா, நான் பாத்துக்கிறேன். இப்பவே பேசுறேன். சொல்லு தல, என்ன ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்க? என்ன விஷயம்? ஒண்ணுடா,
ஒருத்தவங்க கதையை முடிக்கணும். ஆமா, ஆள் யாருன்னு சொல்லு. வள்ளி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்சம் வெளியில வா. என்ன சித்தி ஐயோ, என்னன்னு வெளியில சொல்லுங்க. வா வள்ளி. எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. ஐயோ வள்ளி, ரொம்ப அவசரமான விஷயம். நீ வெளியில வா. ஆ, சித்தி, அப்பாவை இப்படியே விட்டுட்டு எப்படி வருது சித்தி? ஐயோ இல்ல வள்ளி, அது வந்து என்னன்னா இருங்க இப்போ- சித்தி. அப்பா என்ன கிட்ட- வள்ளி, ரத்தனம் தூங்கிட்டானா? ஆ, ஆமா அத்தை, அப்பா தூங்கிட்டாரு. வள்ளி, நீ மாமாவை பாத்துக்கோ. ஏதாவது வேணும்னா கூப்பிடு, சரியா? நான் வரேன். ம். என்ன சின்னம்மா கால் பண்றாங்க? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஹலோ, சொல்லுங்க சின்னம்மா. வேலு, இந்த ரஞ்சித் கொலைகார பாவியா இருக்கான்பா. ஜானகி அம்மா உயிருக்கு ஆபத்துப்பா. உடனே போய் அவங்கள காப்பாத்து. ஜானகி அம்மா உயிருக்கு ஆபத்தா? என்ன சின்னம்மா சொல்றீங்க? ஆமா வேலு, இந்த ரஞ்சித் தான் அவங்க ஆளுங்க கிட்ட பேசி அவங்கள கொலை பண்ண சொல்லிருக்கான். அது மட்டும் இல்ல வேலு, அந்த பழிய தூக்கி மாமா மேல போடுறதுக்கும் பிளான் பண்ணிருக்கான். நீதான்ப்பா எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும். சின்னம்மா, நீங்க ஐயாவையும் மேடத்தையும் பாத்துக்கங்க. நான் இப்பவே கிளம்புறேன். ஜானகி அம்மாவுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். வேலு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ கொஞ்சம் சீக்கிரம் போயிடுறியா? தப்பா எதுவும் நடக்காது சின்னம்மா. நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. சரிப்பா. வா வா வா, வாங்கடா வாங்கடா. வள்ளியம்மாவே உங்களை புரிஞ்சுக்காம பேசும்போது அந்த கல்யாணத்தை எப்படிம்மா நிறுத்த போறீங்க? தெரியல முத்தையா, ஆனா என்ன ஆனாலும் சரி, வள்ளிக்கும் அந்த ரஞ்சித்துக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. ஏதாவது பண்ணிதான் ஆகணும். வேலன் தான் வள்ளி கழுத்துல தாலி கட்டணும். ஏய் ஏய், யாரா நீங்களா? ஏய், யாரா நீங்க? எதுக்குடா இங்க வந்தீங்க? என்ன வேணும் உங்களுக்குலாம்? டேய், எதுக்குடா வந்திருக்கீங்க? என்னடா வேணும் உங்களுக்கெல்லாம்? டேய், அம்மா தள்ளி போங்க. யோ பெருசு, ஒழுங்கா தள்ளி போயிரு. டேய். இல்லனா இவளோட சேர்ந்து நீயும் மேல போயிருவ. டேய், சொன்னா கேளுங்கடா. வேணாண்டா, தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. டேய், இவங்க யார் தெரியுமா? அமைச்சர் ரத்னவேலுவோட பொண்டாட்டி. யோ காமெடி பீஸ், அது தெரியாம நாங்க வந்திருக்கோம். போட்டு தள்ள சொன்னதே அந்த அமைச்சர் தான்யா. என்னடா சொல்றீங்க? அமைச்சரா? உனக்குலாம் என்ன தைரியம் இருந்துச்சுன்னா அமைச்சர் வீட்டு கல்யாணத்தை நிறுத்திருப்ப. அதான் முடிச்சுட சொல்லிட்டாரு. டேய், வேணாம்டா. என்னடா பேசுறது? அம்மா, ஓடுங்கம்மா. அம்மா, நீங்க ஓடுங்க. ஓடுங்கம்மா. நிக்காதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.